Hello, folks. Welcome back to the world of Ash. நான் என்னோட ஃபேவரட்ஸ் அப்படிங்கிற செக்மெண்ட்டில் ஒரு எபிசோட் போட்டு ரொம்ப நாள் ஆகுதுன்னு எனக்கு தெரியும். ஸோ அந்த சீரிஸ் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு சாங் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஃபோர்த் எபிசோடுக்கு என்ன பாட்டு எடுக்கலாம் நான் ரொம்ப யோசிச்சிட்டே இருந்தேன். யோசிச்சதுக்கப்புறம் அல்டிமேட்லி நான் ஐ ஹவ் டிசைடட் ஆன் கனவே கனவே பை அனிருத். இது டேவிட் அப்படிங்கிற படத்தில் இந்த பாட்டு வரும். பட் அந்த படத்துக்கு இருக்கிற ப்ராமினன்ஸ் விட எனக்கு இந்த பாட்டு தான் எனக்கு ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான ஒரு பாட்டு. லைக் இட் இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். நான் எப்போல்லாம் லோவாக இருக்கணும், ரொம்ப ஒரு ஜோனில் இருக்கிறப்போ கேட்குற ஒரு சாங் தான் இது. இந்த சாங் கேட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபீலிங் புரியும். இது ரொம்ப இமோஷ்னலான ஒரு சாங் தான். ஸோ ஃபியூ டிஸ்க்ளைமர்ஸ் பிஃபோர் கோயிங் இன் டு த வீடியோ. ஒன்று நான் இந்த பாட்டு கூடயே அங்கங்கே பாடிடுவேன். ஸோ நான் கேவலமாக இங்கே பாடிட்டு இருந்தேன்னா நான் மன்னிச்சிருங்க. அண்ட் நம்பர் 2 இஸ் மேபி நான் கொஞ்சம் இமோஷனல் கூட ஆகலாம், எனக்கு தெரியல. லைக் இந்த மாதிரி ஒரு விஷயம் மேபி உங்களுக்கு கிரிஞ்சாக ஃபீல் ஆகலாம். அப்படி கிரிஞ்சாக தோணுச்சுன்னா ஐம் வெரி சாரி ஃபார் இட். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நவ் விதவுட் எனி ஃபர்தர் ado, லெட்ஸ் ஜம்ப் ஸ்ட்ரெயிட் இன் டு த வீடியோ. அண்ட் நான் இதோட வீடியோ சாங்க்கு ரியாக்ட் பண்ண போகிறதில்ல. லைக் அது சாங் மேபி கொஞ்சம் பிச் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், இல்லைனா டெம்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். அதனால் நான் ஒரிஜினல் சாங்க்கு தான் ரியாக்ட் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ எதுவுமே இருக்க போகிறதில்ல, நான் சாங் மட்டும்தான் கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ ஹியர் கோஸ். அப்பா என்ன குவாலிட்டிடா அந்த இன்ட்ரோலையே. இது ஒரு சிம்பிள் கிட்டார் இன்ட்ரோலையே. சாஃப்ட் ஃப்ளூட் இன்ட்ரோ. டைம் சிக்னேச்சரே பாருங்க, ஒரு 7-8ல போயிட்டு இருக்கு பாட்டு. இப்போல்லாம் யாரும் இந்த டைம் சிக்னேச்சர் யூஸ் பண்றதே இல்லை. அதுவும் அனிருத்தே யூஸ் பண்றது எனக்கு ஏன்னு தெரியல. மரணம் ஒன்று உயிரை கொண்டு போனதே, உயரமான கனவு இன்று அலையில் வீழ்ந்து போனதே, இசையும் போனது திமிரும் போனது, தனிமை தீயிலே வாடினேன், நிழலும் போனது நிஜமும் போனது, எனக்குள் எனையே தேடினேன். கனவே கனவே கலைவதேனோ, கரங்கள் கனமாய் கரைவதேனோ, நினைவே நினைவே கரைவதேனோ, எனது உலகம் உடைவதேனோ. அப்பா என்ன ஒரு காம்போசிஷன் ரெடி. லைக் இந்த அனிருத் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியலடா. இன்டர்லூடுக்கே அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க. ஓஜி அனிருத்ரா, இது ஹெவி மிஸ்ஸிங். கண்கள் ரெண்டும் நீரிலே மீனை போல வாழுதே, கடவுளும் பெண் இதயமும் இருக்குதாட இல்லையா? ஓ நானும் இங்கே வழியிலே, நீயும் அங்கோ சிரிப்பிலே, காற்றில் எங்கும் தேடினேன் பேசி போன வார்த்தையை. இது நியாயமா? மனம் தாங்குமா? என் ஆசைகள் அது பாவமா? கனவே கனவே கரங்கள் கனமாய் நினைவே நினைவே
ஒரு ஆர்கன் வச்சு ஒரு சிம்பிள் இன்க்ளூட் செப்பரேட்டாக பண்ணியிருப்பாரு. ஓகே. ஸோ தட் வாஸ் கனவே கனவே பை அனிருத். லைக் இந்த சாங் பற்றி நான் பேச ஆரம்பித்தா ரொம்ப பேசுவேன். நான் வந்து ஐ எம் நாட் கோயிங் இன்டு தட் மச் டீட்டெயில் அபவுட் திஸ் சாங். பட் லைக் எனக்கு ஃபஸ்ட்டு தோணுன விஷயம், இந்த மாதிரி சாங்லாம் ஏன் இப்போ பண்ணுறதில்ல அப்படிங்கிறது தான். எஸ்பெஷலி அனிருத்துக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு காம்போசிஷன் லைக் இவ்வளோ இமோஷனலாக கனெக்ட் ஆகுற மாதிரி, இட் இஸ் சிம்பிள் பட் எஃபெக்டிவ் அட் த சேம் டைம். லைக் அது வந்து ஐ எம் நாட் ஏபிள் டு புட் இட் இன் டு வேர்ட்ஸ். லைக் அந்த சிம்பிளிசிட்டியில் ஒரு பியூட்டி இருக்கிறது வந்து பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க இந்த சாங்கில். லைக் பயங்கரமாக ஓவர்லோட் பண்ணி நிறைய ட்ராக்ஸ் வச்சு ஒன்றும் க்ரியேட் பண்ணல. இருக்கிற ஒரு 4-5 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு சிம்பிளாக ஒரு ஆர்கெஸ்ட்ரேஷன் பண்ணி லைக் டக்கிங் அட் த ஹார்ட் ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு மோடில் தான் இந்த சாங் இருக்கும். இந்த படம் வந்து அவ்வளோ போகலை, இஃப் ஐம் நாட் ராங். பட் படனால எலிவேட் ஆகலைன்னா கூட ஓவர் தி இயர்ஸ் எவர்கிரீனாக இந்த சாங் நிற்கிது அப்படின்னா அதுக்கான ரீசன் வந்து இந்த சாங்கோட குவாலிட்டி மட்டும்தான். லைக் அனிருத்தோட ஒரு எப்பிக்கான ஒரு காம்போசிஷன் இது. லைக் ஐ ரியலி மிஸ் திஸ் கைண்ட் ஆஃப் மியூசிக் ஃப்ரம் அனிருத். ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இதோட டைம் சிக்னேச்சரே பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலான ஒரு 4/4 இல்லை வந்து ஒரு 3/4/6/8 அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு 7/8 டைம் சிக்னேச்சரில் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுவே வந்து இந்த சாங்க்கு ஒரு ஸ்டாண்ட் அவுட் குவாலிட்டி தான். இப்போல்லாம் யாருமே வந்து 7/8 டைம் சிக்னேச்சரில் யூஸே பண்ணுறதில்ல. பட் அவர் வந்து அவரோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே இந்த மாதிரி ஒரு எஃபெக்டிவான ஒரு எப்பிக்கான ஒரு சாங் கொடுத்துருக்காரு. அகேன் ஐ கீப் கம்மிங் பேக் டு த வேர்ட் தட் இஸ் எப்பிக். ஸோ இதுதான் வந்து ஓஜி அனிருத். இந்த மாதிரி சாங்ஸ்லாம் அவர் பண்ணால் ஐ வில் பி வெரி ஹாப்பி ஃபார் இட். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் வந்து அந்த ஒரு மாஸ் ஜோன், அந்த ஒரு கமர்ஷியல் சினிமா, அந்த ஒரு ஸ்பேஸுக்கு போயிட்டாரு. லைக் வீல் ஹேவ் டு ஸ்டிக் வித் திஸ் அன்டில் ஹி டெலிவர் சம்திங் லைக் திஸ் அகேன். இந்த சாங்லேயுமே பாருங்கள், லைக் அனிருத்தே தான் பாடியிருக்காரு. அதுலேயே வந்து எவ்வளோ இமோஷன் வந்து கன்வே பண்ணியிருக்காரு, எவ்வளோ இம்பேக்ட்ஃபுல்லாக வந்து அவர் பாடியிருக்காருன்னு உங்களுக்கு வந்து இந்த சாங் கேட்டால் தெரியும். இந்த லிரிக்ஸில் இருக்கிற எல்லா வேர்டும் வந்து ப்ராப்பராக இமோட் பண்ணியிருப்பாங்க. இஃப் ஐம் நாட் ராங், இந்த சாங் வந்து லிரிக்ஸ் எழுதின வந்து மோகன்ராஜன். ஸோ அவருக்குமே வந்து இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான். ஸோ அவரும் வந்து ஒரு எப்பிக்கான ஒரு இமோஷனலான வந்து லிரிக்ஸ் கொடுத்துருப்பாரு. அவ்வளோ மீனிங்ஃபுல்லாக இருக்கும் இந்த சாங்கில் லிரிக்ஸ் எல்லாமே. இப்போல்லாம் நம்ம லிரிக்ஸ் பற்றி பேச ஆரம்பிச்சா அது ரொம்ப ஒரு டோட்டல் டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் போயிடும். பட் இந்த மாதிரி ஒரு ஜெம்மான சாங் வந்து என்னோட ஃபேவரட் செக்ஷனில் வந்து ஐ எம் வெரி ஹாப்பி டு ஆட் திஸ் இன் டு மை ஃபேவரட் செக்ஷன். அண்ட் அகெயின் எனக்கு தெரியும், நான் வந்து இந்த பாட்டில் வந்து நிறைய இடத்துல நான் பாடிட்டேன். அது வந்து தப்பாக இருந்துச்சு இல்லை வந்து உங்களை பாதர் பண்ணிச்சுன்னா ஐ எம் வெரி சாரி. பட் அது ஒரு ஃப்ளோவில் நான் வந்து நிறைய இடத்துல பாடிடுவேன் என்னே அறியாமல். ஸோ ஐ எம் வெரி சாரி இஃப் இட் பாதர்ட் யூ. அண்ட் இதே மாதிரி வந்து ஃபேவரட் செக்ஷனில் நான் வந்து ஆட் பண்ணணும், நீங்கள் தான் சாங் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது என்னோட ஒரு ஐடியாலஜி கூடயும் மேட்ச் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக நான் அது பண்ணுறேன். ஸோ தட் வாஸ் கனவே கனவே பை அனிருத். நீங்கள் இந்த சாங் கேட்டிருப்பீங்க ஆப்வியஸ்லி. கேட்டது இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு போய் கேளுங்க. ஸோ இந்த சாங் பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து என்ன மாதிரி ஒரு ஸ்பெஷல் கனெக்ஷன் இந்த சாங்க்கு இருக்கா, லைக் எவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்குது இந்த சாங் அப்படிங்கலாம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். And you guys know the drill. Please like, share and definitely subscribe for a lot of content coming your way. So see you guys in the next video. Peace.